அன்பான இந்து பெருமக்களே, நமது மலேசிய நாட்டிலும் சரி உலகளாவிய நிலையில் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையிலே நாம் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே நான் இங்கு கலாநிதி டாக்டர் ஸ்ரீலஸ்ரீ திருமலைசாமி சிவானந்தா உங்களோடு இணைந்திருக்கின்றேன். வருகின்ற இந்து தமிழ் வருடப்பிறப்பு குரோதி வருடம் பிறக்கின்றது. 60 வருடங்களிலே ஒரு வருடமாகிய இந்த குரோதி வருடம், இந்த வருடம் என்ன தாக்கத்தை நம்ம நாட்டுக்கோ உலகத்துக்கோ கொண்டு வர போவது என்பது நம்ம தெளிவாக 30 வருட காலமாக மலேசிய திருநாட்டிலே நாம் வாக்கிய பஞ்சாங்கம் எது கணித பண்ணாமல் 2 இருக்கு. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை நானே எழுதி, அதாவது நான் தயாரித்து அதை கணித்து உங்களுக்காக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கின்றோம். சில காலம் சுகையின காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு திரும்பவும் உங்களுக்கு மக்களுடைய வேண்டுகோளுக்கு நம்ம உண்மையான திகதி கணித்து நம் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கம் இங்கே சந்திரபுரம் சொல்ல. ஸோ அதே மாதிரி திதிகள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் அனைத்தையும் தாங்கி கொண்டு வரக்கூடிய நமது ஆனந்தா பஞ்சாங்கம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த ஆனந்தா சோதிட வாக்கிய கணித பஞ்சாங்கம் நீங்கள் எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க. அன்பான மலேசிய பெருமக்களே, அன்பான கோயில் தலைவர்களே, குருக்கள்மார்களே, சமய பெரியோர்களே, ஆச்சாரியர்களே, அர்ச்சகர்களே, எல்லோரும் கைகோப்பிட்டு வணங்குகின்ற உண்மையான நிலவரத்தை நமது ஹிந்துவுக்கு தெரியப்படுத்தும். சில வேளைகளிலே சில பேர் ஒரு சிலரால் செய்யப்படுகின்ற தப்பு, நாள் நட்சத்திரங்கள் சரியாக பார்க்கப்படாதபடியாலே அந்த ஒரு குழந்தை பிறந்தால் அந்த நட்சத்திரம் சரியாக கணிக்கப்படாத தலைவிதியே மாறும். நட்சத்திரத்தை வச்சு தான் நாங்கள் பேரை கணிக்கிறோம். ஆகவே அன்பான பெருமக்களே, இந்த குரோதி வருடத்துக்குள்ளே பஞ்சாங்கம் நம்மளிடத்திலே இருக்கின்றது. அர்ச்சகர்களாக இருந்தாலும் சரி, கோயில் தலைவர்களோ ஆன்மீக பெரியோர்களோ இந்த பஞ்சாங்கத்தை வாங்கி பயனடைங்க. குறைந்த விலையில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்களின் சௌரியத்துக்கு இணங்க டைரியாகவும், அதாவது நீங்கள் நோட் எல்லாமே எழுதி வைக்கக்கூடிய இந்த டைரியாகவும் வைக்கணும். நிறைய பேர் வாங்கிட்டீங்க, நிறைய பேர் எல்லாம் முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் பஞ்சாங்கம் நம்மகிட்ட கைவசம் இருக்கின்றது. யாராவது கிடைக்கவில்லை என்றால் தயவு செய்யும் வீடியோ ஒரு நம்பர்களுக்கு கால் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சோம். உங்களுக்கு நீங்கள் வியாபாரம் பணம்ங்கிறது ஒரு பொருள், ஆனால் நம்ம பரம்பரையாக நம்ம செஞ்சுட்டு வாரபடியால் இந்த பஞ்சாங்கத்தை எப்போதுமே நம்ம மலேசிய திருநாட்டிலே நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் விளையாடிட்டு இருக்கோம். வருகின்ற இந்த குரோதி வருடத்திலே 12 மாசத்துக்குள்ள பலன், கோச்சார பலன் என்று சொல்லுவாங்க. கிரக நிலைகள், நட்சத்திரங்கள், எப்பப்போ நட்சத்திரம் வருகின்ற திதிகள், லக்னங்கள், இது மாதிரி விரத விழாக்கள், இன்னும் பல நிறைய சூரிய உதயம் பஞ்சாங்கத்தில் உள்ள அர்த்தம் எங்கவும் உங்களுக்கு விளங்குற மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தமிழிலும் ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம். ஆனந்தா பஞ்சாங்கம், ஆனந்தா கலண்டரை வாங்கி பயனடைங்க. முடிந்தவரையில் இன்னும் கொஞ்சம் தான் பஞ்சாங்கம் நமக்கு இருக்கு, நம்ம ரீப்ரிண்ட் பண்ணினது முடிஞ்சுது. வருகின்ற இந்த குரோதி வருடத்துக்கு உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி முறையாக கணிக்கப்பட்ட அன்பான அர்ச்சகர்களே, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலய தலைவர்களே, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பஞ்சாங்கத்தை நீங்கள் வாங்கி பயனடைந்து விட்டீர்கள். கிடைக்காதவங்க தயவு செய்து மலேசியா பூரா யோகூர் மாநிலத்திலையும் சரி, சிலாங்கூர் மாநிலத்திலையும் சரி, பேராக்கு மாநிலம் சரி, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கிடைக்காதவங்க தயவு செய்து என்னை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பக்கம் இங்கிலீஷாக இருந்தால் ஒரு பக்கம் தமிழாக இருக்கும். கோச்சார பலனை நிறைய போட்டிருக்கோம். ஆனந்தா பஞ்சாங்கம், சோதிட பஞ்சாங்கத்திலே இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை நீங்கள் வாங்கிங்க. அதாவது இந்த பஞ்சாங்கத்தில் கணக்கின்படி வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் புத்தாண்டு பிறக்கப் போகின்றது. எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். சித்திரை மாதம் 1ஆம் நாள், பங்குனி முடிந்ததால் பங்குனியிலேயே ஆரம்பிக்கக்கூடிய இந்த 13ஆம் தேதி 4வது மாதம் 2024 சனிக்கிழமை சுக்லபக்ஷமும் சஷ்டி தீதியிலும் மிருகசீரிட நட்சத்திரத்திலும் 3வது பாதத்திலே ரிஷப ராசி செவ்வாய்க்கால ஓரையில் சோமன நாம யோகத்தில் உதயாதி நாளிகை காலையில் நம்முடைய சூரிய உதயத்தை பொறுத்த உதயாதி நாளிகை 7:59 மலேசிய நேரப்படி கோலாலம்பூர்லே மையமாக கொண்டதால் கோலாசலங்கூரில் தான் நம்ம கணக்கெடுக்கிறோம். பின் இரவு 10:49 இந்த குரோதி என்கின்ற நாமத்தை கொண்டு இந்த வருஷம் பிறக்கிறது. புண்ணிய காலத்திலே மருத்து நீர் என்று சொல்லக்கூடிய கோயில் எல்லாரும் தருவார்கள். சனிக்கிழமை பின்னிரவு வரவழியால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட நீங்கள் செய்யலாம். அதாவது முடியாதவங்க ராத்திரியில் குளிக்கிறதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் செய்யறதுனாக்க காலையில் சூரிய உதயத்துக்கு தமிழ் கணக்கின்படி ஒரே நாள் தான் மருத்து நீர் வச்சு குளிக்கலாம். சித்திரை வருட பிறப்பிலேயே நாம் செய்யக்கூடிய சனிக்கிழமை ராத்திரியை வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு
சாமி ரூமிலே கொஞ்சம் பணமும் காசோ வைக்க வேண்டும், கண்ணாடி வைக்க வேண்டும், பால் பழங்கள் வைக்க வேண்டும். அதாவது பழங்கள், வெத்தலை பாக்கு இதெல்லாம் மங்களகரமான பொருட்களை வைத்துவிட்டு புதிய துணி நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கு வாங்கி வைக்கக்கூடாது. வருஷப்பிரபலி புதிய துணி போடுவார்கள். பொன் ஆபரணங்கள் கூட வைக்க வேண்டும். அதன் பின்னர் மறுநாள் காலையிலே அந்த மரத்தினிலே தலையில வச்சு குளிக்கணும். காலையில் சாமி ரூமில் போய் பெரியவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி இறைவனிடத்திலே கருணை கிடைத்து அதன் பின்பு அந்த புது சட்டையை போட்டுட்டு இதுதான் புது வருஷப்பிரபு. இந்த குரு வருஷத்தில் யாராருக்கு நல்லது, யாராருக்கு எந்த ராசிக்காரர்களும் குரோதம் என்கின்றதே ஒரு விரோதமாக கருதப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் அரசியல் பிரச்சனை, உலகம் பூராகும் தார்மீக அடிப்படையில் நியாயங்கள் குறைஞ்சி தர்மங்கள் குறைய அதர்மங்கள் ஓங்கி இருக்கின்ற இந்த காலத்திலே விரோதம் நிறைய வரும். உலகத்திலேயே சண்டைகள் அதிகரிக்கும், குடும்பத்துக்குள்ளேயே சண்டைகள் வரும், நாட்டினுள்ளேயே சண்டைகள் வரப்பான். முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால் இந்த காலகட்டத்திலே இந்த குரோதி வருஷத்தில் அரசியல் தலைவர்கள் ஒருவர் முக்கியமானவர்கள் மரணிக்க வேண்டிய நிலைமையில் ஏற்படலாம். ராஜாக்களுக்கு, அதாவது ராஜா மந்திரி என்றாலே இப்போ உள்ள காலகட்டத்திலே பிரதமரோ இல்லைன்னா இப்படி எல்லாருக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகவே காணப்படும். அரசியல்லேயே பெரிய பிரச்சனைகள் காணப்படும். ஆனந்தா கலந்த பஞ்சாங்கத்தை வாங்கி படிந்து சுருக்கமாக நான் இங்கே பலன்களை சொல்லுவேன். ஆதாய விவரங்களும் நாங்கள் விவரிக்க முடியும். ஆதாய விவரம்னாக்கா மேஷத்துக்கு 8 வரவு ஆதாயம், அதாவது வரவுன்னா ஆதாயம், விரைவு 14, ரிஷபத்துக்கு 2, விரயம் 8, மிதுனத்துக்கு 5 வரவும் செலவும் செல்வனாக இருக்கின்றது. கடகத்துக்கு 5 வரவும் 11 செலவும், சிம்மத்துக்கு 2 வரவும் 14 செலவும் உண்டு. கன்னிக்கு 5 வரவும் 5 செலவும் உண்டு. துலா ராசிக்காரர் நேயர்களுக்கு 2 வரவும் 8 செலவுகளும் உண்டு. விருட்சிகத்துக்கு 8 வரவுகளும் 14 செலவுகளும் உண்டு. தனுசுக்கு 11 வரவு உண்டு. கும்பத்துக்கு 14 செலவும் 14 வரவும். மீன ராசிக்காரர்களுக்கு 11 வரவு இருந்தால் 5 செலவுகள் உண்டு. ஆகக்கூடிய பொருளாதார அடிப்படையிலேயே அந்தமாகத்தான் உலகம் பூராக இருக்கும். விளை நிலச்சங்களில் குறைவாக இருக்கும். கடல் மூலம் அழிவு ஏற்படுகிறது. அதே நேரம் நெருப்புகள் கூட நம்ம ஆக்கிரமிக்கலாம். எதுவாக இருந்தாலும் பொதுவான வாழ்க்கை முறையிலேயே நிதானமாக நம்ம வாழ்க்கையை அனுசரித்து போக வேண்டும். குரோத வருஷம் முன்னாலே குரோதங்களை விட்டு விரோதம் என்று அன்பான முறையிலே நம்ம நடந்துக்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த வருடம் குரோதி தமிழ் வருடத்தில் ராஜாவாக செவ்வாய் வருகின்றான். ராஜாவாக செவ்வாய் வருகின்றதுனால பெரிய தலைவர்களுக்கு மரணிக்கவும் நேரம்லாம் கடுமையான ஒரு நோயை உண்டாக்கும். ராஜா மாத்திரமில்லை, செவ்வாய் எல்லாருக்குமே பொதுமக்களுக்குமே நோயை உண்டாக்கும். தீ விபத்துகள் நிறைய ஏற்படும். அரசியல் சண்டை, அதனால் அரசியல் சண்டைகள் எல்லாம் வரலாம், குழப்பம் உண்டாகும். குரோதி ஆண்டின் கடைசி அரசனுக்கும் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்தது சனி வருவதால், அதாவது மந்திரியாக சனி வருவதால் நாட்டில் விலைவாசி சில நட்சத்திரக்காரர்களுக்கு தோஷம் உண்டு. இந்த வாக்கிய திருக்கணிதா பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா மிருகசீரன், திருவாதிரை, புனர்பூசம் 1ஆம் 2ஆம் 3ஆம் பால், சித்திரை, விசாகம் 4ஆம் பால், அனுசம், கேட்டை, அவிட்ட நட்சத்திரம் இவற்றில் பிறந்தவர்கள் தவறாது மரத்தினீர் வாங்கி தோஷ நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நீங்கள் அதை, சனிக்கிழமை இருந்தாலும் காலையிலேயே நீங்கள் தலையில் மரத்தினீரை வச்சு குளித்து இறைவனுடைய பிரார்த்தனைகளை மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையை தொடங்கு. வணக்கம். மேன்மேலும் உங்களிடத்திலே நன்றி தெரிவித்து எங்களுடைய ஆனந்தா வாழ்க்கையை கைதப்படுத்தாங்க. வடைபெறுகின்றேன். வணக்கம். ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் திருமலை சாமி சிவானந்தா. நன்றி.